சாயிராம். எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பை செலுத்துவதற்கும் ஒரு உறவு கிடைத்துவிட்டால் வாழும் வாழ்வு எப்பொழுதுமே ஸ்வர்க்கம்தான். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயின்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, மங்களகரமான இந்த நாளில் உன்னை தேடி உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன். முக்கியமான விஷயத்தை, ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் சேர்க்கவே வந்திருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும், நீ செய்தாலே போதும், உன்னிடம் இருந்து விலகியவர்களை உன்னை தேடி வர வைப்பேன் நிச்சயமாக. என் அன்பு பிரியமே, எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணித்ததும் உண்டு. அதே போல நீயும் எத்தனையோ மனிதர்களை, எத்தனையோ உறவுகளையும் புறக்கணித்தும் இருக்கிறாய். எல்லா புறக்கணிப்புகளும் மனவேதனையை தருவதே இல்லை. மனம் அனைத்தையுமே கூழாங்கற்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. சில மனிதர்களை அந்த மனம் வைர கற்களைப் போல விலை உயர்ந்த இடத்தில் வைத்து விடுகிறது. அந்த உறவின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்குமாக ஏங்கி நிற்கிறது மனம். கூழாங்கற்களின் புறக்கணிப்புகள் எப்பொழுதுமே மனதிற்கு வலியை தருவதே இல்லை. ஆனால் வைர கற்களின் புறக்கணிப்பு மனதிற்கு மிக மிக பெருமையான வலியை தருகிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் வைரமே, இது அனைத்துமே மனிதர்களின் உயர்வு தாழ்வு என்ற மனப்பான்மையினால்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள். உன்னையே நீ தாழ்வாக நினைக்கும் தருணத்தில் வரும் புறக்கணிப்புகள் மிக மிக மனவேதனையை தருகிறது. அப்படி இல்லாமல் உன்னையே நீ உயர்வாக நினைக்கும் தருணத்தில் உனக்கு வரும் புறக்கணிப்புகள் வலியை தராமல் அமைதியாகவே உன் மனதில் செல்கிறது. இப்படி அனைத்துமே உன்னுடைய மனதின் கற்பனைதானே தவிர இந்த பிரபஞ்சத்தில் உயர்வு தாழ்வு என்பது எதுவுமே இல்லை. என் அன்பு பிரியமே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன்னிடம் இருந்து விலகியவர்களை, உன்னை புறக்கணித்தவர்களை நிச்சயமாக உன்னை தேடி வரவைப்பேன் உன் சாயிநாதர். உனக்காக எதையுமே இழப்பேன் என்று சொல்லும் உறவை விட நீ எதை இழந்தாலும் உன்னுடன் நான் நிச்சயமாக இருப்பேன் என்று சொல்லும் உறவே மிக சிறந்த வரம். அப்படி அந்த உறவு உன்னை புறக்கணித்தாலும் கூட, மனவேதனைப்படும்படியான வார்த்தைகளை சொன்னாலும் கூட, சில சமயம் அதை மறந்துவிடு. அப்படியென்றால் மன்னித்துவிடு. இதை இரண்டையுமே செய்ய முடியவில்லை என்றால் உட்கார்ந்து அவர்களோடு மனம் விட்டு பேச பழகு. இதை மட்டும் நீ செய்து விட்டாலே போதும், மனம் விட்டு பேசினாலே போதும், எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு நிச்சயமாக இருக்கும். பேசாமல் இருக்கும் அந்த ஒரு விஷயத்திற்கு தான் பிரச்சனை பெரிதுக்காகிக் கொண்டே இருந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிரியமே, மனம் விட்டு பேச பழகு. சுயநலத்திற்காக உன்னோடு சிரித்து பழகும் உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில் உனக்காக கண்ணீர் சிந்தும் உறவை நேசி. ஏதோ ஒரு மூலையில் உனக்காக சிந்தனை செய்யும் அந்த உறவை நேசி. ஆசையை பகிரவோ இல்லை, அன்பை பொழியவோ இல்லை, ஆறுதலுக்காகவோ இல்லை, அனைத்து உறவுகளுக்கும் புரிந்து கொண்ட புனிதமான ஒரு உறவு எல்லோருக்குமே தேவை. அந்த உறவு உன்னை விட்டு விலகி இருந்தாலும் கூட மனம் விட்டு பேச பழகு. அப்படி நீ பேசினாலே போதும், அனைத்துமே உன்னை சேர்ந்து வரும் நிச்சயமாக. உறவு என்பது புத்தகம் போன்றது. படித்து தெரிந்தும் கொள்ளலாம், பட்டும் தெரிந்து கொள்ளலாம், புரிந்தும் தெரிந்தும் கொள்ளலாம். அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் 1000 உறவுகள் தேடி வரும் என் பிள்ளையே. எனவே மகிழ்ச்சியோடு இரு. எது வந்தாலும் மனம் விட்டு பேச பழகு.
பேசினால் தீராத பிரச்சனை என்று எதுவுமே இந்த உலகத்தில் இது நாள் வரை இருந்ததே இல்லை. வாழ்வை வசதியாக மாற்றத்தான் பணம் வேண்டும். வாழ்வையே மகிழ்ச்சியாக மாற்ற நல்ல உறவுகள் போதுமென் பிள்ளையே. எனவே அந்த உறவிடம் மனம் விட்டு பேசு. இதை மட்டும் நீ செய்து விட்டாலே போதும். உன்னிடம் இருந்து விலகியவர்கள், உன் மனதிற்கு பிடித்தமான அந்த நபர்களை நிச்சயமாக நான் உன்னை தேடி வர வைப்பேன் உன் சாயிநாதா. உனது தேவை முடிந்ததும் தள்ளிவிட்டு உன்னை விலகிவிட்டு தவறி விழுந்தாலும் தாங்கி பிடிக்கும் உறவு கிடைத்தால் அது வரம்தானே என் பிள்ளையே. தனது தேவை முடிந்ததும் தள்ளிவிட்டு போகும் உறவுகளை விட தவறி விழுந்தாலும் தாங்கி பிடிக்கும் உறவு கிடைத்தால் அது உனக்கு வரம்தானே. சில உறவுகள் மறைந்தாலும் உன் உணர்வாக வாழ்கிறது அந்த உறவு. சில உறவுகள் வாழ்ந்தாலும் உன்னுடைய உணர்வில் மறைகிறது அந்த உறவு. பணம் சில உறவுகளை தருகிறது, பாசம் உன்னுடைய உணர்வில் வாழ்கிறது என் பிள்ளையே. எனவே உன்னிடம் அன்பாக இருக்கும் அந்த உறவை அன்போடு நேசிக்க பழகு. நீ நினைத்ததை விட அனைத்தையும் உனக்கு சுலபமாக மாற்ற உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ வேண்டாம் என தவித்தவர்கள் நீ வேண்டும் என்று நிச்சயமாக தவிப்பார்கள் என் பிள்ளையே. உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் அளந்து பார்த்தால், மனக்குமுறல்களையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட மிக பெரியதாக அல்லவா இருக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் வாழ்க்கையை நடத்தி கொண்டு அவர்களையும் சிந்தனை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளையே, உன்னை நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன். நீ படும் வேதனை, நீ பட்ட அவமானங்கள், நீ கடந்து வந்த பாதைகள், நீ பட்ட துன்பங்கள், நீ பட்ட வேதனைகள் என்று எதையுமே பார்க்காத உன்னை சுற்றி இருப்பவர்கள் இப்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டிருக்கும் இந்த நிலைமையை பார்த்து உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். எது நடந்தாலும், என்னை சுற்றி எது வந்தாலும் என்னப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்த்து கொண்டு சத்தமே இல்லாமல் உன் மனதால் நீ அழுவதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவே இல்லை என் பிள்ளையே. எது நடந்தாலும் எனக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று உன்னை பற்றி மட்டுமே சிந்தனை கொள்ளாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்தும் நீ மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அவர்கள் வாழ்க்கும் மேலோங்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். இதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் மெழுகை போல உருகுகிறது. உன் மனம் படும் பாட்டை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னுடைய நல்ல எண்ணத்தை என்னால் நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடிகிறது. எதற்குமே கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னப்பா உனக்காக அனைத்தையும் செய்வதற்காக நான் யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நல்லதை நடத்த வேண்டும், நல்லதை நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. உன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் உன் தகப்பனின் எண்ணமும் கூட. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் அப்பாவை நம்பிக்கை இல்லாமல் பார்க்கவும் செய்யாதே. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் அற்புத வாக்கை, நல்ல வாழ்க்கையை வழங்காமல் விட்டுவிடவே மாட்டேன். வளர்ப்பிறையாய் வளர்ந்து உன் வாழ்க்கையில் நீ பிரகாசமாக நிற்கப் போகிறாய். உன் மனம் பாரமாக இருக்கும் சமயத்தில் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன் மனம் அமைதியாவதை நீயே கண்குளிர உணர்வாய். உனக்கான ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் இதை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மன குமுறல்களாலும் உன் மன வேதனைகளாலும் உன்னை இதால் உணர்ந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்து தவித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது.
அழுது புலம்பாமல், கண்ணீர் வடிக்காமல், மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நம்பிக்கையோடு இரு. உனக்கான பிராப்தம் கண்டிப்பாக வெற்றியடைவதற்காகத்தான் இருக்கும். நீ என்னை முழுமையாக நம்பிவிட்டு பின் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணம் உன் மனதில் வரவேண்டிய அவசியம் எதற்கு என் பிள்ளையே? உன் வாழ்வில் விடிவு காலம் பிறக்கப் போகிறது. மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது. உன் கர்மத்தின் தீவிரத்தை நான் குறைத்து விட்டேன். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் வாழ்கிறோமே என்று வேதனைப்படாதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரத்தை நான் உனக்கு உருவாக்குவேன். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இவர்களையா நாம் ஏளனமாக பேசினோம், இவர்களையா வெறுத்து ஒதுக்கினோம் என்று வருத்தப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ காண்பாய். இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும். நீ கண்ணீர் சிந்தியது எல்லாமே போதும். நீ பட்ட வேதனை எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. உன்னை பற்றி உனக்கே தெரியாத விஷயத்தை நான் உனக்கு கூறிக்கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். இந்த சாயின் வாக்கை நம்பாமல் விட்டுவிடாதே என் பிள்ளையே. என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. உன் கஷ்டங்கள் முடிந்தது. உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது. அப்பாவின் உத்தரவை ஏற்று இதை முழுவதுமாக கேட்டுவிட்ட என் பிள்ளையே, உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். சந்தோஷமாக இரு. மங்கள நேரம் உனக்காகவே துவங்கிவிட்டது. நீ விரும்பிய விஷயத்தை செய்து நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். இனி உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை புரிந்து கொண்டு அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. கவலைகளெல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. என் வாக்கு சர்வ நிச்சயமாக பலிக்கும். நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடமே வந்து சேரும். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடக்கும். நான் இருக்கும் வரை நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று நம்பிக்கையோடு போராடுபவர்களை வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்றுப்போக நான் விட்டு விடுவேன்? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப்போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு, வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன். இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன்.
நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு, இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். உனக்கு பின்னால் அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தே விடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் நான் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். எதற்குமே நீ பயப்படாதே, கலங்காதே. உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் தீபத்தை நான் நிச்சயமாக ஏற்றுவேன். நீ பார்க்கும் அனைத்துமாக, உன் உருவம் அனைத்திலுமாக உன் அப்பா நானிருந்து உன்னை ரட்சிப்பேன். அன்பு என்பது நாம் ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்துவிட்டு ஒருவரை நாம் நேசிக்க துவங்கினால் அதுதான் உண்மையான அன்பாகவே இருக்கும். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று வருபவர்களிடம் உன்னால் முடிந்த அளவு என்ன முடியுமோ அதை அவர்களுக்கு கொடு. அந்த சமயம் அவர்கள் மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தோன்றுமல்லவா? அந்த சந்தோஷம்தான் உன் வாழ்வில் உன்னை மேலும் மேலும் வெற்றியடைய செய்யும். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள். இதில் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நம்பிக்கையை நான் சோதித்து கொண்டே இருப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்கோ வேதனையை தருவதற்கோ அல்ல. வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டம். என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாகிய நீதான். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து நான் உனக்கு துணையிருப்பேன். கவலையே படாதே. உன் வாழ்வில் ஒளியை நான் ஏற்றி வைப்பேன், விளக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே இருக்கும். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு என்னிடம் தீர்வு இருக்கிறது. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு உன் பிரச்சனைக்கான தீர்வை வேறு எங்கோ போய் தேடி அலைந்தால் நான் என்னதான் செய்ய முடியும்? நான் அனைத்திற்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு தீர்வு என்று ஒன்று நிச்சயம் இருக்கும் தானே? தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. தீர்வே இல்லாத பிரச்சனை உனக்கு வந்திருக்கிறது என்று நீ நினைத்தால் அது பிரச்சனையே இல்லை குழந்தையே. நீ எப்படி மற்றவர்களை நேசிக்கிறாயோ அதன் பொருட்டுத்தான் உன் உறவுகளும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னிடம் வந்து சேர்வார்கள், உனக்கு அமையவும் செய்வார்கள். பேதமே இன்றி மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள். அது உன்னால் முடியாத சூழ்நிலையின் போது வெறுக்க மட்டும் நினைத்து விடாதே, கலங்கி விடாதே. உன் தந்தை எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். 1000 அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் மிக சிறந்த பாடத்தை கற்றுத்தரும். ஒருவர் ஒருவரை
ஏமாற்றி 1000 வழிகளை தேர்வு செய்யலாம், 1000 முறைகளை கற்றுக்கொள்ளலாம், 1000 பொருட்களை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் விதியை யாருமே ஏமாற்ற முடியாது. விதியை அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். யாருமே விதியை ஏமாற்றி ஆயுளை பெருக்கிக் கொள்ள முடியாது, உயர்த்தி கொள்ளவும் முடியாது. இதுதான் வாழ்க்கையில். முயன்று கொண்டே இரு. எது வந்தாலும் மனதை விட்டு விடாமல் முயன்று கொண்டே இரு. உன்னுடைய முயற்சியை பார்த்து வெற்றியே உன்னை தேடி வரும். உன்னை தேடி வந்து வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உன்னுடைய சோர்வில்லா மனதை பார்த்து அந்த வெற்றியே உன்னை தேடி வரும். அந்த வெற்றி காலமே உன்னை சூழ்ந்து நிற்கும். எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக நீ பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன்னை சிக்கலிலிருந்து காப்பாற்ற நான் வருவேன் என் பிள்ளையே. மாற்றம் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. ஏனென்றால் அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகவும் இருக்கலாம். எனவே மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ நிம்மதியாக இருக்கும் பொழுதுதான் உன் மனதில் வெற்றிக்கான எப்படி வெற்றி பெற வேண்டும், எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், வெற்றி அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பல சிந்தனைகள் உன் மனதில் எழும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே போராட்டமே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த நிம்மதியும் எந்த வெற்றியும் உன்னை சூழாது, நெருங்கவும் நெருங்காது.